வணக்கம். பொதிகையின் விரைவு செய்திகளுக்காக ஜோதிலட்சுமி. நாடு முழுவதும் இன்று மக்கள் மருந்தக தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இந்த மருந்தகங்களை நடத்துவோருடன் காணொலி காட்சி மூலம் உரையாட உள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய ரசாயன உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நாடு முழுவதும் உள்ள 652 மாவட்டங்களில் 5050 மலிவு விலை மருந்தகங்கள் தற்போது செயல்பட்டு வருகின்றன என்றார். தமிழகத்தில் மட்டும் 482 மக்கள் மருந்தகங்கள் செயல்படுவதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 2500 மருந்தகங்கள் திறக்கப்பட இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். இதன் மூலம் தினமும் சுமார் 15 லட்சம் நோயாளிகள் மிகவும் குறைந்த விலையில் தரமான மருந்துகளை பெற்று பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 10வது மெட்ரோ ரயில் சேவையை மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நாக்பூரின் சித்தாபுல் டி காப்ரி இடையிலான 13 கிலோமீட்டர் தொலைவுக்கான இந்த முதற்கட்ட வழித்தடத்தில் மாலை 5 மணி முதல் போக்குவரத்து தொடங்குகிறது. சித்தாபுல் டி ரயில் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகேயுள்ள குடியிருப்பு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புல்வாமா தாக்குதலின் எதிரொலியாக இருநாட்டு எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் ராணுவத்தினர் மற்றும் பிற பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எல்லைப் பகுதியில் தற்போது நிலைமை அமைதியாக இருப்பதாகவும் இந்திய எல்லைக்குள் உள்ள குடியிருப்பு பகுதி மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்திற்குட்பட்ட பத்ராபயின் ஹிந்துவாரா என்னுமிடத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான். அப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் சண்டையில் ஒரு தீவிரவாதி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று மாலையிலிருந்தே இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட வைத்திரி வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட நவீன ஆயுதங்களுடன் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாகவும் நள்ளிரவு வரை சண்டை நீடித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10 பேர் அடங்கிய மாவோயிஸ்ட் குழு ஒன்று அப்பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு சென்று உணவு மற்றும் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அதன் பேரில் விடுதி நிர்வாகத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் கேரள காவல்துறையினர் அதிரடி படையினர் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் கேரள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பது குறித்து தமிழக பிஜேபி மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னையில் நேற்றிரவு பேச்சுவார்த்தை நடத்தினார். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அஇஅதிமுக சார்பில் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, விஜயபிரபாகர் ஆகியோர் தேமுதிக நிர்வாகி LK சுதீஷுடன் சுமார் 5 மணி நேரம் நடத்திய இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை. சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து எர்ணாகுளம், திருவனந்தபுரம் ஆகிய இடங்களுக்கும், திருச்சியிலிருந்து எர்ணாகுளத்திற்கும், புதுச்சேரியிலிருந்து சந்திரகாசிக்கும் ஏப்ரல் மே மாதங்களில் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று மறுமார்க்கத்தில் எர்ணாகுளத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி, சிவகிரி, பவானி, கோபி, அந்தியூர், சத்தியமங்கலம், தாளவாடி, சென்னம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களிலும் விளையும் மஞ்சள் மருத்துவ குணமிக்கும்
இதற்கு உலகெங்கிலும் நல்ல வரவேற்பு காணப்படும் நிலையில் இந்த புவிசார் குறியீடு ஈரோடு மஞ்சளுக்கு உலக அளவில் கூடுதல் ஏற்றுமதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதுடன் விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வணிகர்களுக்கும் போதிய விலை கிடைக்க உதவிகரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி குவஹாத்தியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை காலை 11 மணிக்கு தொடங்கும். குவஹாத்தியில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற முதலாவது போட்டியில் இங்கிலாந்து அணி 41 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கை பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.